ஹலோ மக்களே, ஜூலை 7 மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கூட்டிடுவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வரவாழ சீரியலும் சலங்கலி சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க மீரா அப்படி பதறி அடிச்சுட்டு சரச்சந்திரா வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. உடனே வீட்டுக்குள்ள வந்துட்டு, அண்ணா சரச்சந்திரா, அண்ணா அண்ணா அண்ணி வெளியே வாங்க டே சரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூப்பாடு போட்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம சரச்சந்திராவை படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறாரு. அபூர்வா ரூம்ல இருந்து வராங்க. சரியா வந்துட்டு, அம்மா என்னமா ஆச்சு, என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி சரி கேட்டுட்டு இருக்காரு சரச்சந்திரா. மீரா என்னாச்சு மீரா, இப்ப இதுக்கு கத்திட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த அபூர்வா ஒரு பக்கம், என்ன மீரா இப்ப என்ன ஆச்சு, எதுக்கு நீ இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? ஐயோ ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும், அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கிறேன். அந்த ககன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சரச்சந்திராக்கோ பெரிய ஷாக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த ககனை சுட்டு கொண்டது நான் தான். அது எப்படி துப்பாக்கியால சுட்டு அந்த ஃபால்ஸ்ல விழுந்ததுதான் தான் என் கண்ணால பார்த்தனே, அப்புறம் எப்படி அவன் உயிரோட வர முடியும் அப்படின்னு சரச்சந்திரா ஒரு பக்கம் யோசிக்க, அபூர்வா அடுத்து அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா சூர்யா தானே அவன் இனிமேல் திரும்ப வரவே மாட்டான், அவனை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கலன்னு சொன்னானே, அப்புறம் எப்படி ஃபால்ஸ்ல விழுந்ததும் அந்த சூர்யாவும் பார்த்துதான் சொன்னானே, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க அபூர்வா ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்க. உடனே சரச்சந்திரா சொல்றாரு, இல்ல மீரா நீ யார் உனக்கு இந்த மாதிரி சொன்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் திரும்பி வர்றதுக்கு ககன் திரும்பி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அண்ணா, நான் சொல்றதா நம்ப மாட்டேன், அப்போ அந்த சாரதா தான் கேபிக்கு கால் பண்ணி போன்ல சொன்னா, அதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னா, ஐயோ அவங்க ஏதாவது தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, ஒருத்தவங்க சொன்னா நம்ப வேண்டாம், பூமி சொன்னாலே, பூமி அதுக்கடுத்து பூமி கிட்ட போனை கொடுத்தாங்க, பூமியும் அதே தான் சொன்னாங்க, ககன் உயிரோட தான் இருக்கிறாங்க, அவங்க மூணு பேரும் சேர்ந்து இங்க ஹைதராபாத்துக்கு வர போறாங்களா அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அபூர்வாக்கோ பெரிய ஷாக்கு. ககன் திரும்ப வரானா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க வேற பயந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க சரச்சந்திரா, ககன் இப்படி உயிரோட வர வாய்ப்பு இருக்கு, அவங்க ஃபால்ஸ்ல விழுந்தாதே என் கண்ணால பார்த்தேனே, அவனோட என்ன சம்மந்தப்பட்ட எதுவுமே இது கிடைக்கலன்னு தானே சொன்னாங்க, அவன் எப்படி உயிரோட வர முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பயந்துட்டு இருக்க. நம்ம சரி இருந்துட்டு, அம்மா உண்மையாவாமா, ஆமாடா சரி உண்மையா தான் சொல்றேன், சாரதா மட்டும் சொல்லல, பூமியும் சொன்னா அந்த ககன் உயிரோட தான் இருக்கான்னு, அவங்க 3 பேரும் ஹைதராபாத்துக்கு வரணும். அப்படியாமா, நீங்க எனக்கு பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்கம்மா, முதல்ல கையை கொடுங்க அப்படின்னு கையை வாங்கி கொடுத்துட்டு நம்ம சரியோ சந்தோஷத்தின் உச்சிக்கே போறாரு மேல. உடனே நீங்க எனக்கு குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்கம்மா அப்படின்னா, கையெடு நாய் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்துட்டு, நீ என்னடா பேசிட்டு இருக்க, உன் அப்பாவை அவன் கொல்ல பார்த்திருக்கான், அவனை போய் நீ அவன் உயிரோட இருக்கான்னு சொன்னதுக்கு நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, நீ உன் அப்பாவை கொல்ல வந்திருக்கான், உனக்கு உண்மையா அவன் மேல கோவம் தான் வரணும், ஆனா நீ அவன் வாரான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ண. நம்ம சரியோ அம்மா அதெல்லாம் பழைய கதை, தேவையில்லாத எதையும் பேசிட்டு இருக்காதீங்க, முதல்ல நான் அவங்க 3 பேரையும் முதல்ல இங்க வந்தோன்னே நான் அவங்கள போய் பார்க்கணும், நான் அவங்க கிட்ட போய் பேசணும், நான் முதல்ல ஹைதராபாத் எப்போ வராங்க, நான் போய் கார் எடுத்துட்டு உங்களை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரி இங்க சொல்லிட்டு இருக்காரு. இங்க அபூர்வாவோ பேயா இருந்த மாதிரி ஆயிடுறாங்க. என்னடா இது பெரிய குண்டை தூக்கு போயிட்டான், அந்த ககனை ஒழிச்சுட்டேன்னு நினைச்சா திரும்ப மீண்டும் வரானா அவன் அப்படின்னு சொல்லி இங்க அபூர்வாவோ மரண பீதியில இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம அபூர்வா நேரா போய் யாரை மீட் பண்றாங்க, எஸ்பி சூர்யாவை தான் மீட் பண்றாங்க. உடனே சொல்லுங்க மேடம், ஏதோ முக்கியமான விஷயமா நேர்ல வர சொல்லியிருந்தீங்க, எதுவும் இம்பார்ட்டண்டா ஏதாவது கோமா இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அபூர்வா பலார்னு கன்னத்துல வைக்கிறாங்க. நம்ம எஸ்பி சூர்யா கண்ணத்துல பலார்னு ஒரு அடியை வைக்கிறாங்க. என்ன மேடம், யார அடிக்கிறவங்க தெரிஞ்சுதான் அடிக்கிறீங்களா, என்ன என் மேலே கை வைக்கிறீங்களா, நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்பி சூர்யா நம்ம அபூர்வா பத்தி கேட்க, ஒரு வேலையை உருப்படியா பண்ண மாட்டேன், இதுல நான் பெரிய போலீஸ், எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற கௌரவம் வேற உனக்கு, அந்த ககன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்றாங்க. மேடம் நான் போலீஸ், எனக்கு தெரிய எனக்கிட்டே நீங்க சொல்லி தரீங்களா, அவன் உயிரோட வர சான்ஸே இல்லை, நான் தான் அவனை சுட்டேன் துப்பாக்கியால, அவன் எப்படி உயிரோட வருவான், அதுவும் இல்லாம அவன் பாடி கூட இன்னும் கிடைக்கல, அவனோட வாட்ச் இதெல்லாம் தான் கிடைச்சது, அவனோட உடம்பு இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நீ இங்க தேடிக்கிட்டு, அவன் அங்க கொடைக்கானல்ல அவன் ஜாலியா அங்க சுத்திக்கிட்டு இருக்கான், அவங்க 3 பேரும் சேர்ந்து ஹைதராபாத்துக்கு இங்க வர போறாங்களா, நீ என்ன பண்ண போற இப்ப அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வேலையை உருப்படியா பண்றது இல்ல, இதுல நான் தான் போலீஸ்னு பெருமை பேத்திக்கிறது, இதுதான் லாய்க் அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வா கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க எஸ்பி சூர்யாவை. மேடம் அவன் மட்டும் இங்க ஹைதராபாத்துக்கு வந்தான்னா அவனை நான் அன்னைக்கே கொண்டுட்டேன், ஒருவேளை அவன் உயிரோட இருந்து இந்த ஹைதராபாத்துக்கு அவன் வந்தானா திரும்ப அவனோட சாவு என் கையில தான், அவனை போலீஸ் கஸ்டடியில எடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ அதுக்கடுத்து ஆமா அந்த ககன் இப்ப உயிரோட தான் இருக்கான், இனிமேல் பூமியெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்காத, அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவோம் மனசுலே, அவளை இனிமேல் உனக்கு கொண்டாட்டி ஆகவே மாட்டான் இந்த ஜென்மத்துல அப்படின்னு சொல்லி நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம எஸ்பி சூர்யாவை.
அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் ககன் செத்து போயிட்டான், நீங்க வேற யாரையோ பத்தி ககன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அந்த சாரதா மட்டும் சொன்னா அவ பைத்தியங்களாம், கூட சேர்ந்து அந்த பூமியும் சொல்லிட்டு இருக்கா. அவங்க 3 பேர் சேர்ந்து நீங்க ஹைதராபாத் வேற வரப்போறாங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னத்துக்கு தான் லாய்க்கு, நீ ஒரு விஷயத்துக்கும் லாய்க்கே கிடையாது அப்படின்னு நம்ம அபூர்வா வந்து எஸ்பி சூர்யா போட்டு கிளியும் கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அங்க ஸ்டேஜ் எல்லாமே வேற லெவல்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ராக் ஸ்டார் ஆகாஷ்காக. அவர் மட்டும் இங்க டான்ஸ் ஆடல, இதுதான் அவரோட ட்ரீமே. இதுல அச்சீவ் பண்ணா அவருக்கு வந்து நிறைய காசு, அப்புறம் வந்து ஒரு பெரிய அம்பாசடர் ஆயிடுவாரு. அதுக்கடுத்து பெரிய கம்பெனில சைன் பண்ணி அவர் லைஃப் வேற லெவல்ல ஆயிரும். அதுக்காக தான் வந்து அவர் இவ்வளவு வருஷம் வந்து பாடுபட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா அந்த இதுல இப்போ டாப் 3 மொத்தம் 3 ஜோடி ஆடுவாங்க டான்ஸ். இதுல யார் பெஸ்டோ அவங்களுக்கு தான் வந்துட்டு பேரு, புகழ், பணம், அதுக்கடுத்து வேலை எல்லாமே அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. உடனே இதுக்காக தான் பார்ட்னர் இல்லைன்னு சொல்லிட்டு பூமிக்காக ககனா நடிச்சுட்டு இப்போ பூமி வந்து ஆகாஷோட டான்ஸ் ஆடணும். இங்க வந்து அந்த இது ஸ்டேஜ் எல்லாம் போட்டு நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. 3 ஜோடி ஆட போறாங்களா, 3 ஜோடிக்கும் அத்தனை ஃபேன்ஸ், ஜட்ஜு எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரிய டான்ஸோட ராக் ஸ்டார் டான்ஸோட இது வந்து இது அடையணுங்கிறது பல பேரோட கனவு. இதுல இப்ப 3 ஜோடி நம்ம கிட்ட இருக்கிறாங்க. இதுல யாரு ஜெயிக்க போறா? ஏன்னா 3 ஜோடியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல, எல்லாருமே வேற லெவல் டான்சர்ஸ். இதுல யாருக்கு அத யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்க போறா, யாரு வின்னர் ஆக போறா, யாரு இந்த பிராண்ட் அம்பாசிடர் ஆக போறா, யாருக்கு இந்த பணம், இந்த வேலை எல்லாம் யாருக்கு கிடைக்க போகுது, நம்மளும் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். இங்க எல்லா 3 ஜட்ஜுமே வந்திருக்கிறாங்க. நம்மள முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அதுக்கு அடுத்து பார்த்தா பிராக்டிஸ் எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்கு. இங்க அப்படியே பார்த்தா ரூம்ல பார்த்தா நம்ம பூமி, ஆகாஷ் வந்து டான்ஸ் ஸ்டெப்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம பூமி வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர் தான், அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் பெருசா தெரியாது. இருந்தாலும் ககன் வந்து இப்படிதான் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பூமியும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு, வாவ் நீங்க சீக்கிரமாவே கத்துக்கிட்டீங்க பூமி, நீங்க பெரிய டான்சருங்கிறது இதுல ப்ரூவ் ஆகுது, சூப்பர் பூமி, நீங்க சீக்கிரமாவே கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஸ்டேஜ்லயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, சூப்பர் பூமி அப்படின்னு சொல்லி கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா நீங்க இதுதான் பூமி என்னோட ட்ரீம் எல்லாமே இதுதான், என்னோட கனவு, இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் பாட்டு பாடி கிட்டார் வாசிச்சு எல்லாமே டான்ஸ் ஆடி எல்லாமே இந்த ஒரு நாளுக்காக தான். இதுல மட்டும் நான் செலக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் லைஃபே வேற லெவல்ல மாறிடும் பூமி. இது என்னோட ட்ரீம், இதுக்காக நீங்க எனக்கு பார்ட்னரா கிடைச்சது எனக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி நீங்க மனசுல இப்பவே வச்சுக்கோங்க, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கிறோம், நமக்கு தான் நம்ம தான் இதுல வின்னர் ஆகுறோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி உங்களோட டான்ஸை பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கிறீங்க. சோ இதே மாதிரி ஸ்டேஜ்லயும் வந்து நீங்க ரொம்ப பெஸ்டா ஆடுங்க. இது வந்து என்ன சொல்றது, நான் சின்ன வயசுல இருந்து நான் பெருசா அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இது எனக்கு கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க எனக்கு பார்ட்னரா கிடைச்சதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும். எப்படியோ நீங்க டான்ஸையும் ஈஸியா கத்துக்கிட்டீங்க, இதே மாதிரி ஸ்டேஜ்லயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, நம்ம பேரல்ல இந்த தட்டம் தூக்குறோம், இந்த டைட்டில் வின்னர் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பார்த்தா இதுக்கெல்லாம் காஸ்டியூம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜட்ஜ் வந்தாங்கல்ல, அவங்களே 3 டீமுக்கும் 3 ட்ரெஸ்ஸை ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் முதல்ல வந்து கொடுக்குறாங்க. ககனுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, இப்போ வந்து பூமிக்கு வந்து கொடுப்பாங்க. உடனே ஆகாஷ்க்கு முதல்ல கொடுத்துருப்பாங்க. ஆகாஷ் வந்துட்டு இப்போ வாங்கி இதை பூமி கிட்ட கொடுப்பாங்க. உடனே இது என்னது, இதைதான் நீங்க இந்த ட்ரெஸ் தான் நீங்க பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு இதுதான் போட்டுட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அவங்க பூமி எடுத்து பார்ப்பாங்க. அவங்க பெருசா மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி போடவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம அது பார்த்தா ஏதோ சீலை துணி மாதிரி கிழிஞ்சு இது இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்னது, குட்டி பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி, ஐயா இது என்ன ட்ரெஸ், ஏதோ பல ட்ரெஸ்ஸை சேர்த்து தைக்க வச்ச மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா இருக்கு, இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் நான் போட்டு என்னால ஆட முடியாது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. பூமி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸை ஒன்னும் நான் டிசைன் பண்ணல, இது உங்களுக்கு அந்த ஜட்ஜ் தான் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதுல ட்ரெஸ் எல்லாம் என்னால மாத்த முடியாது, அவங்க என்ன ட்ரெஸ் சொல்லி போட சொல்றாங்களோ அதை தான் நம்ம போட்டு அங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் பூமியும், சோ தயவு செஞ்சு நீங்க இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏய் ஆகாஷ், என்னால இதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடவும் மாட்டேன், எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது. ஐநோ எனக்கு புரியுது பூமி, நீங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இந்த வெஸ்டர்ன் இதுக்கு போட முடியாது, வெஸ்டர்ன் டான்ஸுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போடணும், நீங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும், இது ஃபுல்லாவே இது ஒன்றும் சின்ன துணியெல்லாம் இல்லை, நீங்க நல்லா பாருங்க பூமி, இது ஃபுல்லாவே கவர் ஆகும், ஜஸ்ட் இது போட்டா சூப்பரா இருப்பீங்க, நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க, பிளீஸ் பூமி
இது என்னோட ட்ரீம். நீங்க வேற ட்ரெஸ் எல்லாம் உங்களால வியர் பண்ணிட்டு இங்க வந்து என் கூட வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸ்டேஜ்ல. இது ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறாங்க, நமக்கு அந்த ஜட்ஜ் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பூமி, ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இதை போட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க ஆகாஷ், நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டு ஆகணும்னா கண்டிப்பா என்னால முடியாது, நான் வரல, ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இவர் வந்து அடுத்து சரி அவர் போய் ரெடி ஆயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவர் போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பார்த்தா சரச்சந்திரா வந்து இவங்களுக்கு பூமிக்கு கால் பண்றாங்க. உடனே ஐயோ அப்பா இதுக்கு இப்போ கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க, கால் அட்டன் பண்றாங்க. உடனே பூமி நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து அப்பா நீ என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்ப என்கிட்ட சொல்லாம போயிருக்கனா நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்றன்னு அர்த்தம். எங்க போயிருக்க, உண்மையை சொல்லு, நீ யாரை பார்க்க போயிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா அது வந்து கொடைக்கானல் வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் அப்பா, சும்மா ஒரு சேஞ்சுக்காக இங்க வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் சொல்ற பூமி, நடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ அங்க யார் கூட இருக்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப நீ இங்க உடனே கிளம்பி நீ இப்ப வர்ற, அந்த ககன் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் உன்னைய நான் இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டோட ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொடுத்து உனக்கு இவ்வளவு பாசத்தையும் அன்பையும் கொடுத்து இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டது நானு. ஆனா இப்போ நீனு ஏதோ அவன் திரும்ப உன்னை வந்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ நீ அவன் கூட இருக்கிறியா, இப்ப நீங்க வந்தன்னா அதோட முடிஞ்சிடும். இப்ப இதே நான் அங்க வந்து கொடைக்கானலுக்கு வந்து உன்னை கூப்பிட்டு வந்தோன்னா நடக்கிறதே வேற பூமி அப்படின்னு சொல்லி இவங்க வேற அதுக்கு அடுத்து ரொம்ப பீதியாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீ எனக்கு தெரியாது, இப்ப நீ என்னோட பொண்ணுன்னா நீ உடனே கிளம்பி நீ இப்ப ஹைதராபாத்துக்கு வந்து நிக்கிற அப்படின்னு நம்ம சரச்சந்திரா வந்து போன்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோம்னா பூமிக்கு தலையும் புரியல வாழும் புரியல. என்னடா இது, அப்பா இப்படி சொல்லிட்டாங்களா, இதுக்கடுத்து என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அப்பா சொல்ல மீற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ககன் வரான், அதாவது ஆகாஷ், ககன் சொல்றேன் சாரி, ஆகாஷ் வராங்க. திரும்ப வந்தோடனே பூமி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, என் அப்பா உடனே என்னை கிளம்பி வர சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதுதான் நான் எல்லாத்தையும். ஓ வாவ் சூப்பர் பூமி, ஆனா நீங்க இதை பண்ணுவீங்க நான் கண்டிப்பா நினைக்கவே இல்லை. நீங்க மட்டும் உங்களோட தேவைக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா நம்ம டீல்ல என்ன இருக்கு, நீங்க என் கூட டான்ஸ் ஸ்டேஜ்ல பண்றேன்னு சொன்னனால தானே நான் உங்ககிட்ட யாரு என்னன்னே தெரியாத அதுவும் ஆள்மாரண்டம் பண்ணி உங்க அத்தையை நான் நம்ப வச்சிருக்கேன். ஆனா நீங்க அதுக்கு எனக்கு பதிலுக்கு பண்ற நல்லது இதுதானா? செல்ஃபிஷா யோசிக்கிறீங்க பூமி. நீங்க இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் மட்டும் உங்க அத்தை கிட்ட ககனா உங்க பையனா நடிச்சு அவங்க உயிரை காப்பாத்தி இப்ப நல்லபடியா இருக்கிறாங்க. ஆனா நீங்க என் கூட ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பாதியிலே விட்டுட்டு பை பாய் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. வாட் இஸ் திஸ் கேரக்டர் பூமி? இதுதான் நீங்க கத்துக்கிட்டதா? இதுதான் நீங்க இதுக்குதான் நான் யாரையுமே நம்புறதே இல்லை பூமி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. ஆகாஷ் நான் இப்பவும் சொல்றேன், நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்துவேன். கண்டிப்பா நான் உங்க கூட ஸ்டேஜ்ல வந்து ஆடுவேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னால வந்து ஆட முடியாது, அவ்வளவுதான். நான் டான்ஸை முடிச்சுட்டு நான் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூமி இட்ஸ் நாட் ஃபேர், நீங்க இப்படி பண்றது சரியே கிடையாது. நீங்க வந்து இது வந்து அந்த ட்ரெஸ் தான் நீங்க போட்டுக்கணும், இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, வேற இந்த ட்ரெஸ் இதுல போட்டுக்க முடியாது பூமி, தயவு செஞ்சு என்கிட்ட புரிஞ்சுக்கோங்க, இது ஸ்பான்சர் பண்ண ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாரதாவோ இந்த ஏற்பாடு எல்லாத்தையும் பார்த்து கூட்டத்தோட கூட்டமா, மக்களோட மக்களா, பெண்களோட பெண்களா, அது யூத் கேர்ள்ஸ் எல்லாரோட நின்று இவங்களோட டான்ஸை பாக்குறதுக்கு வெளியே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம எஸ்பி சூர்யா வந்து அவருக்கு வந்து டவுட் வந்துருச்சு, ககன் உயிரோட இருக்காரா இல்ல அவர் உயிரோட இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக கொடைக்கானலுக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு நம்ம எஸ்பி சூர்யா. அதுவும் இல்லாம இந்த டான்ஸ் ஷோல தான் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஷோக்கு வந்திருக்காரு. சாரதா அங்கதான் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே நேரா வந்துட்டே இருக்கிறாங்க. சாரதாவை எல்லா பக்கமும் ககன் எங்க இருக்கிறாங்க, ககன் பூமி எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா சாரதாவை கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம எஸ்பி சூர்யா. கண்டுபிடிச்சோன்னே உடனே இவங்களை பார்த்தோன்னே நம்ம சாரதாவை பயந்துடுறாங்க. என்ன ஊரு விட்டு ஊர் வந்து நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? எங்க உங்க பையன், உங்க மருமக எங்க, பூமி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா கேட்க, சரி உங்க பையன் உயிரோட இருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு, என்ன என்னோட என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்சிருவானா உங்க பையன்? என்ன அவ்வளவு பெரிய ஆளா? என்ன உங்க பையனை நீங்க காப்பாத்துறீங்களா? என்ன என்னோட என்கவுண்டர்ல இருந்தே தப்பிச்சிருவானா உங்க பையன் எங்க போனாலும் நான் சும்மா விட மாட்டேன். அவன் இந்த கொடைக்கானலே ஒன்னும் அவனை அரெஸ்ட் பண்ணுவேன், இல்ல ஹைதராபாத் மண்ணை எப்போ காலை எடுத்து வைக்கிறானோ அப்பவே அரெஸ்ட் பண்ணுவேன், அவனை எப்பவும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு எங்க இருக்க, உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சாரதா கிட்ட மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம எஸ்பி சூர்யா. நம்ம சாரதாவோ அதுக்கெல்லாம் சொல்றதா இல்ல, எனக்கு தெரியாது, நீ இது எனக்கும் எதுக்கும் தெரியாது, என் பையன்லாம் இங்க இல்லவே இல்லை, இந்த ஊர்லயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் மருமகளும் இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துருவாங்கல்ல, வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன், எவ்வளவு நாள் மறைச்சு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்பி சூர்யாவும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இவங்க சாரதா இந்த விஷயத்த முதல்ல போய் பூமி கிட்ட சொல்லணும்
அப்படின்னு சொல்லிட்டு நேரா பூமி இருக்கிற ரூம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒண்ணு பூமி, ககன், நம்ம உடனே நம்ம 3 பேர் இங்க இருந்து கிளம்பணும், நம்மளை பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு, யாரை பாத்தீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கிற போது அந்த எஸ்பி சூர்யா தாமா திருப்பி இங்க வந்துட்டாமா, இப்போ இங்கதாமா இருக்கான், கொடைக்கானல்தாமா இங்க இருக்கான், அவன் என்னை பாத்துட்டாமா, என்னை பார்த்து ககனை நான் எப்பவும் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு என் கையிலதான் என்கவுண்டரு, அவன் ஒண்ணு நான் இந்த கொடைக்கானல்ல அவனை புடிச்சிட்டு போவேன், இல்ல ஹைதராபாத் மண்ணை எப்ப எடுத்து காலடி எடுத்து வைக்கணும் அப்ப புடிச்சிருவோம்னு சொல்லிடுறான். நம்ம 3 பேரும் முதல்ல இந்த இடத்த விட்டு ஊருக்கு போகணுமா, நம்ம எங்க போறதுன்னு தெரியல, நம்ம இங்க இருக்கக்கூடாது, அந்த சூரியன் இங்க வந்துட்டா நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பூமியும் இங்க பதறிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆகாஷ்கோ இங்க ஸ்டேஜ்ல பார்த்தா மொத்தம் 3 ஜோடி தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல பார்த்தா நம்ம ஆகாஷும் பூமியும் ஒரு ஜோடி, இன்னும் 2 ஜோடி இருப்பாங்கல்ல, அதுல ஒரு ஜோடி முதல்ல ஒரு ஜோடி வேற லெவல்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே கை தட்டி நம்ம ஜட்ஜ் எல்லாம் ரொம்பவே பாராட்டி அந்த அளவுக்கு சூப்பரா வேற லெவல்ல டான்ஸ் பண்ணி இருக்கிறாங்க முதல் ஜோடி. இன்னொரு ஒரு ஜோடி இருக்கிறாங்க, அது போக நம்ம ஆகாஷும் பூமியும் ஆட போறாங்க. இப்ப பூமி என்ன முடிவு எடுக்க போறாங்க, கண்டிப்பா அவங்க சொன்ன வாக்க காப்பாத்துவாங்க. சோ ககன் அதாவது ஆகாஷ் கூட டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா அந்த வின்னர் யாரு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹை பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிடுவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாளா சீரியல், சலங்கை ஒரே சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். சோ எல்லா சீரியலும் பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிடுவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே, நாளை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.